யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் வரப்போகுதுங்க. டிசம்பர் 4 ஐயப்ப சீசன் தான். ஐயப்ப பக்தர்லாம் மாலை போட்டு ஜனவரியில் மலைக்கு போவாங்க. தமிழக கேரள அரசுகள் வந்து ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கு. என்னன்னா, ஐயப்ப பக்தர்கள் பம்பை நதியில் குளிக்கவில்லை, மூக்கை மூடிட்டு குளிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, பம்பை தண்ணியில வந்து பம்பை நதி தண்ணியில ஒரு அமீபா, அதாவது கிருமி ஒன்று இருக்கு, நோய் கிருமி ஒன்று இருக்கு. அதோடைய நேம் வந்து நக்லேரியா ஃபவுலரி அப்படின்னு. அது நீங்க மூழ்கி குளிக்கக்குள்ள மூக்குல தண்ணி போச்சுன்னா மூக்கு வழியா மூளைக்கு போயிடுது. அது மூளைக்கு போற கிருமி என்ன பண்ணுறான்னா இறப்பு ஏற்படுது. அதாவது 10ல 2 பேருக்கு இறப்பு ஏற்படுதுன்னு டாக்டர்கள் சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, கேரள தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க பம்பை நதியில குளிக்கக்குள்ள வந்து மூக்கை மூடிட்டு குளிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மூக்குல தண்ணி போகக்கூடாது அப்படின்றது. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க மூக்கை மூடிட்டு குளிச்சா கூட உங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தெரியாம போயிடுச்சாலும் உங்களுக்கு பாதிப்பு வரும். ஏன் நம்ம அந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பேசாம அதை அவாய்ட் பண்ணுங்க. போனீங்கன்னா கழுத்து வரையும் குளிங்க ஒண்ணு. இல்லைன்னா பம்பை தண்ணி எடுத்து ஜஸ்ட் மேல தெரிச்சுட்டு மட்டும் வாங்க. உங்களை நம்பி ஃபேமிலி இருக்கிறத மறந்துறாங்க. எல்லாம் ஐயப்பன் பார்த்துவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களா ட்ரபிளை உங்களுக்கு வர வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். தயவுசெய்து வந்து அரசு சொல்ற மாதிரி ஒன்று குளிக்காம வாங்க, இல்லை மூக்கு மூடிட்டா குளிங்க அட்லீஸ்ட். தேங்க்ஸ்.